அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கைகள் இரண்டை கடந்து போனாளே. என்ன மீனாட்சி சோகமா பாட்டு படிச்சிட்டு இருக்க? இல்லைங்க, நம்ம மருமவ இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டா. அவங்க வீட்டுக்கும் போகல. அப்ப எங்க தான் போயிருப்பா? நம்ம அப்படி என்ன குறை வச்சோம் அவளுக்கு? விஜய் தான் காரணம். பேச மாட்டேக்கான், எங்கேயும் கூட்டு போக மாட்டேக்கான், வேலை வேலைன்னு இருக்கான். தலை தீபாவளி கூட கொண்டாடலனா எப்படி? என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே, என்கிட்ட ஒண்ணுமே பேசலையே. சரி விடு, எல்லாம் சரியாயிரும். புருஷன் பொண்டாட்டினா சண்டைகள் போட தானே செய்வாங்க. நீ ஏன் கொடைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க? மழை பெய்யுற மாதிரி இருக்கு, அதான் கொடையோட உட்காந்துட்டேன். எனக்கு இங்கதான் இருக்க பிடிச்சிருக்கு, நான் வீட்டுக்குள்ள வரல. லூசுத்தனமா பேசாத மீனாட்சி, வீட்டுக்குள்ள வா. மழைகளை வந்து சளி கிளி பிடிச்சிட போகுது, அப்புறம் அது வேற சங்கடம். திரிசா இப்படி பண்ணுவா நான் நினைச்சே பார்க்கல. அவளா வரணும், நான் தேடி போக கூடாதுன்னு தான் மனசுல வச்சிருக்கேன். சீக்கிரம் வா, வீட்டுக்குள்ள மழை வரப்போகுது. சரி போங்க. சித்தி, அண்ணி வந்தாங்களா? ஏதாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுதா? அண்ணியும் வரல, பண்ணியும் வரலம்மா. நானே அவன் மேல கோபத்துல இருக்கேன். போ, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. என்ன சித்தி, காலையிலேயே சாப்பிட்டு தூங்க சொல்றீங்க? நான் ஆபீஸ் போக வேண்டாமா? ஏம்மா, நான் மண்டை மூளை குழம்பி அலையுதம்மா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா. அவன் எங்க விஜய் இருக்கானா, ஓடிட்டானா? விஜய்க்கு இன்னைக்கு அவசரமான ஒரு மீட்டிங், காலையிலே போயிட்டான். 7 மணிக்கெல்லாம் போயிட்டான். நான் இப்போ 9 மணிக்கு போகணும். ஓஹோ, வேலை வேலைன்னு இப்படி ஓடணும். சரி, பொண்டாட்டி வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆகுது, போய் தேடணும், அந்த இதெல்லாம் இல்லை. சரி அப்பாவா, அப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம என்ன செய்ய முடியும்? அவனுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு? என்ன சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க? நம்ம தானே சித்தி சேர்த்து வைக்கணும். குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா விஜய் தான் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தானே, அவங்க வீட்டுல இல்லையாமே அண்ணி. எங்க தான் போனாலும் தெரியல. அவங்க வீட்டில் அன்னைக்கு போன் அடிச்சு கேட்டதுக்கு இங்கே வரலன்னாவோ. 2 நாளும் கேட்டேன், வரலன்னாவோ. அதுக்கப்புறம் பழையபடி போன் அடிக்கவே இல்லை. என்ன செய்ய, அவளா வரட்டும் நானும் விட்டுட்டேன். இவனும் போக மாட்டேக்கான், அவங்க வீட்லேயும் இல்லை. நம்ம எங்கே போய் தேட? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. என்னாச்சு? மருமவளை பற்றி எதுவும் தெரிஞ்சுதா? ஒன்றும் தெரியலக்கா. தெரிஞ்சா நான் சொல்லுதேன். அதையே போட்டு மண்டையில் குழப்பாதையோ. எங்கே பேருவா, கண்டிப்பாக வருவா. இவன் தான் போய் தேடணும். ஆபீஸுக்கு ஓடிட்டானோ, ஆபீஸுக்கு எப்படியும் போறாங்க. ஏக்கா, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன்க்கா, அப்புறமே என்ன எழுப்பு. என்னம்மா சித்தி இப்படி பேசிட்டு போறாங்க? அப்புறம் யார் தான் அண்ணியை போய் கூட்டு வர்றது? எனக்கு முகவரி தெரியாது. தெரிஞ்சா நான் போய் கூட்டு வந்துருவேனே. அவங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லுதா. எங்க போய் தேட? எம்மா, நம்ம ஒவ்வொரு வீடு விட போய் தேடுவோமா அண்ணைய? வீடு விட எத்தனை வீட்டுல தேட முடியும்? ஒரு உலகத்துல எவ்வளவு வீடு இருக்கு. ஊர்ல இருக்கிற, உலகத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் தேடுனா ஒரு வீட்டுல மைனி இருக்கும். போப்பா லூசு பையன், ஏதாவது வளருமா? இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு போ. உலகத்துல உள்ள ஏதாவது ஒரு வீட்டுல இருப்பாங்கல்ல. கரெக்டா தானே சொல்றேன். 4 ஊசு பயலாம். இவங்க எல்லாருமே பைத்தியம். சரிம்மா, நானும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். குளிச்சுட்டு கிளம்பணும், நேராவது. மைனி பத்தி எதுவும் தெரியுதான்னு கொஞ்சம் பாரு, சரியா? அப்படியே விட்டுறக்கூடாது. ஆளால கோவப்பட்டுட்டு இருப்பாவோ. உனக்கு எதுவும் தெரிஞ்ச 4 இடத்துல சொல்லி வை. சரிம்மா. நல்லா இருந்த வீடு தீபாவளி கூட கொண்டாட முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. எவ்வளவு செலவு பண்ணி என் தங்கச்சி துணி எடுத்து கொடுத்தா. கஷ்டமா இருக்கு. அவ போய் படுத்துட்டா. இன்னைக்கு உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையான்னு தெரில. நம்ம தான் இன்னைக்கு சமையலை பார்க்கணும். போய் பண்ணுவோம். நேராயிட்டு இந்த பையன் பள்ளிக்கூடம் போகணும். இந்த பிள்ளை ஆபீஸ் போகணுமே. ஆரஞ்சு மண்டையா, ஆரஞ்சு மண்டையா, இந்த பனிக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குல்ல. எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது, என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது, லவ் பண்ணு. ஐ லவ் காஃபி, ஐ லவ் காஃபி. கொண்டு அதை குடிப்போம். இந்த பனிக்கு சூடான காஃபி கொண்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளவு அறிவு தெரியுமா? நீயும் என்னை மாதிரி தான். நல்லா சாப்பிடுவியா? அவுகா 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 அவுகா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது வானம் தேடி போவோமே. எனக்கு லட்டு, ஜாங்கிரி, பூந்தி, அல்வா, மிக்சர் இதெல்லாம் வேணும். திங்கிறத மட்டுமே சொல்றா. பாட்டு படிச்சது வேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு டான்ஸ் ஆடலாமா? இரு, இந்த கிளாஸை தூக்கி எறிஞ்சிட்டு வாரேன். ராரா ராஜகுமாரா ராரா, தாத்தா லட்டு வாங்கி தாத்தா. பனித்துளி 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 என்னை சுடுவது சுடுவது ஏனோ. என் சூரியன் சூரியன் சூரியன், அது குளிர்வது குளிர்வது ஏனோ. ஓகே, ஆடுனது போதும். போய் தேன் முட்டாய் வாங்கிட்டு வா. இதோ வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். தேன் முட்டாய் எங்க? தேன் முட்டாய், தேன் முட்டாய் வரல இன்னும். தேன் முட்டாய் எங்க தேன் முட்டாய், எங்க தேன் முட்டாய்? எனக்கு கொடு. எல்லாம் கனவா? கனவு வந்தது. கனவுல ஆரஞ்சு மண்டையன் தேன் முட்டாய் வாங்கிட்டு வர போனா.
ஏன் கட்டிலெல்லாம் படுத்திருக்க அதான் திங்கிற மாதிரியே கனவு வரும். கரெக்டு தான். சரி ஆரஞ்சு மண்டே கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டானே, அப்போ கல்யாணம் கட்டிக்கிட வேண்டியதானே? நோ நோ நோ, அதுக்கு நிறைய டைம் எடுக்கணும், அவனை டெஸ்ட் பண்ணணும். உடனேலாம் ஒத்துக்கவே முடியாது. ஆமாம், முதல்ல உன் முறைக்கு அவன் ஓகே சொல்கிறானே தெரில, இதில் இவங்க வேற ஒத்துக்க மாட்டாவளா பாட்டி. தேன் முட்டாய் வேற ஆசை காமிச்சிட்டாங்க, திங்கணும் போல இருக்கு. இரி, நான் கடையில போய் வாங்கிட்டு வரேன், காசு கொடு. காசா? நானே அங்கங்கன்னு இடத்தையோ பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கேன். காசு பாபு ஏன்ட்ட இன்னைக்கு காசு கொடுத்துருக்காரு. எல்லாம் அந்த கிளவி தான் வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு திரியுது. போ, அங்கே கடுகு டப்பா இருக்குல்ல, அதுவும் மல்லிப்பொடி டப்பாக்குள்ளேயும் துட்டு போட்டு வச்சிருக்கோம். போய் எடுத்துக்கோ, ஒரு 50 ரூபா எடுத்துட்டு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வா, ஓடிச்சிக்கிறோம். தேன் முட்டாய், கடலை முட்டாய், வாடுதே ஏமானோ. பாட்டுலாம் இருக்கட்டும், சீக்கிரம் வாங்கிட்டு வா. அவ்வளோத்தையும் வாயில் அள்ளி போட்டுறாதுங்க, கொண்டு வந்துருனே. ஐடியா கொடுத்தது நான் தானே, துட்டு இருக்கிற இடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நன்றிக்காவது கொண்டு வாட்டி. ஐயோ, இவளுக்கு வேற கொடுக்கணுமா? உள்ள வேற ஒரு பேபி இருக்கு, அது பாவம். அதனால மட்டும் இவளுக்கு 2 கொடுப்போம், இல்லைன்னா நான் 1 கூட கொடுக்க மாட்டேன். கொடுப்பாளானே தெரிலையே. பின்னாடி போய் பாப்புமா வேண்டாமா, வாயில் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு தின்னுட்டு வந்துருவா. இந்த போன்ல சரியாவே நமக்கு பயன்படுத்தவே தெரியல. ஏம்மா, காய வச்சதெல்லாம் கூட திரிச்சிட்டு வந்துரு. அவளுக்கு சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்கணும்ல நெட்டவள்ளிக்கு. தூக்கு சட்டியில என்னமா வச்சிருக்க? அவளுக்கு உளுந்தங்கடி கிண்டறதுக்கு தான் வச்சிருக்கேன். இதையும் கொண்டு போய் ரைஸ் மில்ல திரிச்சிட்டு வந்துரு. என்ன நடக்குங்க? என்னது ஒரே நல்லாம காய வச்சிருக்கியோ? ஏட்டி, உனக்கு களி கிண்டறதுக்கும் சத்து மாவு கிண்டறதுக்கும் நாங்க தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே கொண்டு போய் திரிக்க போறோம். எனக்கு களி கிளி கிடையாதா? சும்மா இருங்க, எல்லாமே அவளுக்கு தான். ஏட்டி, பிடிக்குமா தும்பியா? ஐயா, நானெல்லாம் எது கொடுத்தாலும் திம்பேன். ஆமா, சீக்கிரம் போய் அரைச்சி கொண்டு வாங்க. ஓடுங்க. இந்த பிள்ளை பேர சொல்லி நல்லா திங்கலாம் போலயே. இனிமே நம்ம காட்டுல மழை தான். ஜாலி.